அனைவருக்கும் வணக்கம். நம்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ, இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, நமக்கு பார்த்தோம்னா 7த் ஃபேஸ் ஆஃப் எலக்ஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நமக்கு 18th லோக்சபா எலக்ஷன் பார்த்தோம்னா 7 ஃபேஸஸ் ஆஃப் எலக்ஷன் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல நேத்து 7த் ஃபேஸோட அந்த போலிங் அப்படிங்கிறது நடந்தது. வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? பார்த்தோம்னா நமக்கு ஜூன் 4ஆம் தேதி வந்து இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வெளியாக இருக்கு. ஸோ 7 கட்டங்களாக தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிட்டனால, நமக்கு என்னன்னா, இந்த எக்ஸிட் போல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதுல பார்த்தோம்னா, ஒரு சில செய்திகள நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த 7வது கட்ட வாக்குப்பதிவுல நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபோட்டோவோட சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? பீப்பிள் அ People walk to vote at the world's highest polling station at டாசிகங் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது பார்த்தோம்னா, நமக்கு இந்த டாசிகங் அப்படிங்கிற இந்த பகுதி தான் வந்து உலகத்துடைய ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நமக்கு கடல் மட்டத்திலிருந்து 15,256 மீட்டர் வந்து உயரத்துல இருக்கு. ஓகேங்களா? இந்த டாஷிகங் அப்படிங்கிற பகுதி ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி. ஸோ இதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலே மிக உயரத்துல இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையம் அப்படின்னு சொல்லி, வாக்குச்சாவடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அங்க பார்த்தோம்னா, நேத்து தான் அந்த எலக்ஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேவா? ஹிமாச்சல் பிரதேஷ்லலாம். ஸோ அதான் நம்ம முதல் செய்தியா நம்ம பார்க்குறோம். மற்றபடி செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம நெறைய செய்திகள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எலக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெறைய செய்திகள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. ஓகேவா? 18th லோக்சபா எலக்ஷன் அதனுடைய ஸ்பிளிட் அப் அ என்னென்ன விமென்ஸ் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாரி நெறைய விஷயங்கள் அண்ட் தென் கேபினெட் ஃபார்மேஷன்லாம் இருக்கும். ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கும் இதுக்கப்புறமா நமக்கு செய்திகள்ல. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா பெருசா ஒண்ணும் இல்ல. இங்க பார்த்தோம்னா, ஜஸ்டிஸ் ஹீமா கோலி ஹெட்ஸ் ஜெண்டர் சென்சிடைசேஷன் அண்ட் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் பேனல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன பேனல் அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் பேனல் தான் இது. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயீஸ் பேனல். இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருக்க நெறைய எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க மத்தியில பார்த்தோம்னா, ஏதாவது இந்த ஹராஸ்மென்ட் கேஸஸ் அதெல்லாம் வந்துச்சுன்னா, அத டீல் பண்ணிக்கிறதுக்காக எப்படி நம்ம ஒவ்வொரு அ ஆஃபீஸ்லயும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா, இந்த பிரிவென்ஷன் ஆஃப் செக்சுவல் ஹராஸ்மென்ட் ஆக்ட் 2013க்கு கீழ வந்தது. ஒவ்வொரு ஆஃபீஸ்லயும் 10 பேருக்கு மேல ஒரு நிறுவனத்துல வேலை செய்றாங்க அப்படின்னா, அங்க இந்த செக்சுவல் ஹராஸ்மென்ட் கேஸஸ டீல் பண்றதுக்கு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்ட விஷயம் தான். அந்த வகையில தான் சுப்ரீம் கோர்ட்ட பொறுத்தவரைக்கும் இந்த ஜெண்டர் சென்சிடைசேஷன் அண்ட் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் பேனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனுடைய தலைவரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்டிஸ் ஹீமா கோலி அப்படிங்கிற இவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மெம்பர ஐ மீன் இந்த கமிஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அ 7 மெம்பருக்கு குறையாம இருக்கணும். 13 மெம்பருக்கு அதிகமாவும் போக்கூடாது. ஸோ மினிமம் 7 பேர், மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தோம்னா 13 பேர் வந்து இருக்கலாம். ஓகேவா? அதுக்கு மேலயும் போகக்கூடாது. 7க்கு கம்மியாவும் இருக்கக்கூடாது. ஸோ ஹீமா கோலி, ஜஸ்டிஸ் ஹீமா கோலி தான் இப்ப சேர்பர்சனா இருக்க போறாங்க. சரியா? ஸோ ஜெண்டர் சென்சிடைசேஷன் அண்ட் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. இதெல்லாம் எந்த ஆக்ட்க்கு கீழ வருதோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த செய்திய பார்த்தோம்னா, இந்த எக்ஸ்பிளைனர் பேஜ் அப்படிங்கிறது நமக்கு சண்டே நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். பட் ஸ்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பிளைனர்ஸ் எதுவுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. பார்த்தீங்கன்னா, முல்லை பெரியாறுல நமக்கு மறுபடியும் ஏன் சண்டை வருது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா மறுபடியும் கேரளா சைட்ல இருந்து புதுசா ஒரு டேம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம தமிழகம் சார்பா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த புது டேமுக்கான தேவை இருக்கா? பழைய டேம் என்ன ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்க முடியாது. சர்ச்சைக்குரிய செய்தியாக இருந்தாலும் தமிழகத்துக்கு முக்கியமான செய்தியாக தான் இருக்கு. பட் ஸ்டில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த முல்லை பெரியாறு எப்போ வந்துச்சு? ஜெனரல் பென்னிக்விக் அவர் தான் வந்து கட்டியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான செய்திகள மட்டும் பார்த்துட்டா போதும் நம்ம. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, இங்க கோல் எப்படி புரொடியூஸ் பண்றாங்க? என்ன கிரேட்ல இருக்கு? அதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. ஸோ இது ஆக்சுவலி பார்த்தோம்னா, ஃபியூச்சர் பாலஸ்தீன் ஸ்டேட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் குடுத்துருக்காங்க. பெரிய ஆர்டிக்கிள் தான் நமக்கு. ஸோ இத ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்க ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா படிச்சு பாருங்க. ஒரு இஸ்ரேல், பாலஸ்தீனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க இங்க. ஓகேவா? ஸோ இத டிஸ்கஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஸ்டில் ஹிஸ்டாரிக்கலா இல்ல இன்டர்நேஷனல் உங்களுக்கு நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஆர்டிக்கிள ஃபுல்லா படிச்சு பாருங்க. சூப்பரா குடுத்திருந்தாங்க நமக்கு. ஓகே. இஸ்ரேல், பாலஸ்தீனா என்ன என்ன பிரச்சனை? என்ன 2 ஸ்டேட் சொல்யூஷன்னா என்ன? வெரி டாப் டூ பாட்டம் நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ கடைசியா இம்பார்ட்டன்ட்டான செய்தி அப்படின்னு பார்க்கிறப்போ, இந்த இஸ்ரேல் காசா போர் அப்படிங்கிறது
மோர் ஆர் லெஸ் முடிவுக்கு வர்ற ஒரு சயின்ஸ், ஒரு அறிகுறிகள் அப்படிங்கிறது காணப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரொபோசல் ஒரு 3 செட் ஆஃப் ப்ரொபோசல வந்து அமெரிக்காட்ட குடுத்து, அது வந்து அமெரிக்கா ஹமாஸ் அமைப்பினர்கிட்ட வந்து குடுத்துருக்காங்க. என்ன ப்ரொபோசல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் போர் நிறுத்தத்த கொண்டு வந்து, முதல் கட்டமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பிணை கைதிகள் ஹாஸ்டேஜஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரிங்களா? ஹாஸ்டேஜஸ ரிலீஸ் பண்ணி, எய்ட் பேக்கேஜஸ் எல்லாம் வந்து அந்த நிவாரண பணிகள்லாம் வந்து காசால நடக்க போகுது. செகண்டா பார்த்தோம்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஹமாஸோட வீரர்களையும், இஸ்ரேலோட சோல்ஜர்ஸையும் வந்து ரிலீஸ் பண்றது தான் அந்த 2ண்ட் ஃபேஸ். அதே மாரி இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் வந்து ஹ இந்த பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய, அந்த மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3வது கட்டமா காசால ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் அப்படிங்கிறத சொல்லப் போறாங்க. பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 3 செட் ஆஃப் ப்ரொபோசல் அப்படிங்கிறத இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட குடுத்துருக்காங்க. அமெரிக்கா ஹமாஸ் அமைப்பினர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த இஸ்ரேல், ஹமாஸ் அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது யாரு மீடியேட்டடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அமெரிக்கன் மீடியேஷன்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. அந்த இஸ்ரேல், பாலஸ்தீன் ஆர்டிகிள் அப்படிங்கிறது நமக்கு நாலேட்ஜ் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ டைம் இருக்கவங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஓகேவா? நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.